ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சாட்டர்டே வீக்கெண்ட் வந்துருச்சு. லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் கார சட்னியும். நைட்டும் தோசை தான் பண்ணியிருந்தேன். கார சட்னி அரைச்சது இருக்குது, காலையிலைக்கும் சேர்த்தே அரைச்சி வச்சுட்டேன். மிக்சியில் அரைச்ச மாவு தான். தோசை மாவுக்கு அளவு பார்த்தீங்கன்னா நான் 3 கப்பு பச்சரிசி, 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சாதம் சேர்ப்பேன். எல்லாத்தையும் சேர்த்தே ஊற வச்சுட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோவா நல்லா இருக்காது. இதில் இட்லிலாம் ஊற்ற முடியாது. தோசை வந்து நல்லா சூப்பராக மொறுன்னு வரும். ஊத்தப்பமாக ஊற்றினாலுமே கூட நல்லாயிருக்கும். சட்னியும் பார்த்தீங்கன்னா பச்சையாக அரைச்சிட்டு வதக்கிறது தான். ரோட்டு கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுறணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா தோசை மொறுன்னு ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பராக வரும். புழுங்கல் அரிசிலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். தோசை வெறும் இதில் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, இட்லி ஊற்றாமல் தோசை மட்டும் அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பராகவே வரும். ஸோ காலையிலே வந்து வீடும் பெருக்கியாச்சு. அதனால் வேறு வேலைகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி லஞ்சுமே கூட பார்த்திங்கன்னா ஃப்ரூட் இது தான் சாப்பிட்லான் இருக்கேன். ஸ்மூதி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கிரனோலா சேர்த்து, இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. டெய்லியும் தான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்ருக்கோம், விரதமும் இருக்கிறதில்ல. ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது மத்தியானம் சாதம் எதுவும் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து செல்ஃப் பேம்பரிங் டே. க்ரூமிங்காக பியூட்டிஷியனை கூப்பிட்ருக்கேன். சில டைம் என் ஃப்ரெண்டு வந்து செஞ்சு விடுவாப்பில். முக்கால்வாசி எப்லேட்டர் வச்சுருக்கனால நானாவே யூஸ் பண்ணிப்பேன். அட்லீஸ்ட் 6-7 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வேக்சிங் எல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த டெட் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வந்துடும். ஃபேஷியல் அது இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இவங்களை கூப்பிட்ருக்கேன். நல்லா செய்வாங்க சர்வீஸ். ஸோ கால் வலி ரொம்ப இருந்தது தான் மெயின் காரணம் இன்றைக்கி பெடிக்யூர் பண்ணுறதுக்குமே கூட. ரைட் ஹீல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செம்ம வலி. உட்காந்துட்டு காலை ஊனவே முடியாது. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலுமே செம்மையாக வலிக்குது. இப்போ ஒரு மாதமாக இந்த கால் வலி வந்து இருக்குது. ஒரு 4-5 நாளில் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ காலையில் சிம்பிளாக தோசை சுட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் செல்ஃப் க்ரூமிங்கும் தேவைன்னு தோணுச்சு. கால் வலி ரொம்ப இருந்ததா, அதனால் வீட்லேயே கூப்பிட்டு சிட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டு போக முடியாது. அதனால் வேக்சிங் அண்டு த்ரெட்டிங் ப்ளஸ் பெடிக்யூர் ரொம்ப நாள் ஆச்சு. அபி கூட போய் ஒரு தடவை பண்ணேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் இந்த இன்றைக்கி மசாஜ் எல்லாம் பண்ணது அந்த கால் வலிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வீட்லேயே கூப்பிட்டுட்டேன். எப்போயாவது வந்து செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்ததெல்லாம் முந்தா நேற்று இப்போ எல்லாம் கொஞ்சம் வந்தது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ எப்பயுமே பட்ஜெட்டில் தான் வாங்கணும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. 500க்குள்ளே குர்த்தி செட்டு ஏற்கனவே நான் 2-3 வாங்கியிருந்தேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி டைப்பில் வேறு டிசைனில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு இந்த பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் சம்திங் 500க்குள்ளே தான், 499 அந்த மாதிரி. நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்வான் படம் கொக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கு. கலருமே கூட நல்லா இருந்தது. என்கிட்ட இல்லாத மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் வித் பேலசோ பேண்ட் மாதிரி வருது இல்லையா. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வருது. இது கூட செட்டாக வாங்குறது ஈஸியாக இருக்குது. லெகிங்ஸ் போடாமல் நல்லா லூஸ் ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது, போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக. ஸோ இந்த இது ஒரு செட்டு. அப்புறம் வீட்டுக்கு போடுறதுக்காக எப்பயுமே மேக்ஸில் வாங்குவேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் சேல் போயிட்டு இருந்தது. சரி ஒரு 2 இது வாங்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இடத்துல தையல் விட்டுருது. அது அப்புறம் போட முடிய மாட்டேங்குது. டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு 2 டிஷர்ட் வந்து நான் அமேசானில் தான் புக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 1 வந்திருக்கு, இன்னொன்று 2-3 நாள் கழிச்சு வரும் போல். ஸோ நான் எப்போயா போடுறப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தது. இந்த கலர் என்கிட்ட இல்லவும் இல்லை. பாசிப்பருப்பு க்ரீனில் ஒயிட் கலர் இந்த மாதிரி இது. ஸோ போல்கா டாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸல் சைஸ் தான் இது. இது சம்திங் 600க்குள்ளே. மேக்ஸில் வாங்கினாலும் கிட்டத்தட்ட 500, 499 இல்லைன்னா 600 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுவுமே மிந்த்ராவில் வாங்கினது தான். ஸோ இந்த கலரும் என்கிட்ட இல்லை. இதில் 1249 போட்டிருக்கு. இப்போ வந்து சேல் போயிட்டு இருந்தது இல்லையா எல்லாத்துலேயும். மிந்த்ராலேயுமே கூட சேல். அதில் பார்த்தீங்கன்னா அதே தான் 600, 650க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் வரும். எனக்கு ரேட்டு எவ்வளோன்னு தெரியல. நான் பில் பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ஸ்க்ரீனில் தரேன். பட்ஜெட் வந்து 600க்குள்ளே தான். நல்லா தான் இருக்குது துணி. இதுவும் எவ்வளோ நாள் வரும்னு தெரியாது. அடிக்கடி கரெக்டாக அந்த இடத்துலையே துணி மக்கி போயிடுது.
அப்புறம் சாரி, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒயிட் ப்ளவுஸ் போட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் கூட போகிறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு. இங்க் ப்ளூ, முதல்ல பிளாக் ரொம்ப ஃபேவரட், இப்போ இந்த ப்ளூவுமே கூட பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு சிம்பிளாக. நான் இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பல்லுல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் காட்டன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் எப்பயாவது சாரீ கட்டுறதுக்கு ஓகே, நல்லாயிருக்கு. ஒயிட் ப்ளவுஸ் கூட போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்டர் ப்ளஸ் பல்லுவில் வந்து இந்த மாதிரி குஞ்சலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சாரீ. இன்னைக்கு வந்தது பார்க்கலாம். இந்த கலருமே என்கிட்ட இல்லை. இது வந்து 600 சம்திங், 500குள்ளே கிடையாது, 600குள்ள. ஸோ இது நல்லா இருக்கு மெட்டீரியல். கலருமே பாருங்க, நல்லா அழகான ஒரு கலர். இது என்ன கலர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நவாப்பழ கலர்னு, லாவெண்டர் கலரோட கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி, டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. 3/4 ஸ்லீவ். ஸோ அம்பர்லா கட் தான் நினைக்கிறேன், நல்லா பெருசாவே இருக்கு. இது கூடயுமே கூட அந்த பேலசோ பேண்ட் தான் இதுவுமே. இது பார்த்தீங்கன்னா என்னது, பிளாக் அண்ட் ஐஸ்கிரீம் கலர்ல இருக்கு பேண்ட். ஸோ இது ஒரு செட்டு. எல்லாமே எக்ஸல் தான் வாங்குவேன். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்குது. ஃபிட்டிங்காக இருந்தால் அவ்வளோவா என்னமோ போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் போட்டால் நல்லாயிருக்கு. இன்னொன்று இங்கிலீஷ் கலராக என்ன சொல்லுவாங்க, லைட் ப்ளூ. இதுவும் பார்த்தீங்கன்னா 500குள்ள தான். அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன், இதுவும் சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நான் இது வாங்கியிருக்கேன். இதுவும் கிளாத் நல்லா இருக்கு, சாஃப்ட் மெட்டீரியல். காட்டன் கிடையாது, ஆனால் பார்க்க காட்டனுங்கிற மாதிரி தோணுதே தவிர பாலிஸ்டர் மிக்ஸ் தான். பட் போட்டால் வந்து கசகசான்னு இல்லை, நல்லா இருக்கு. சாஃப்டாக வந்து லைட் வெயிட்டாக. ஸோ இது அதுக்குள்ள பேண்ட். எல்லாமே இப்போ இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் பேண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ இது ஒன்று. சைடில் பேக்கெட்ஸ்மே கூட கொடுத்துருக்காங்க இந்த பேண்ட்லலாம். அப்புறம் இது அது கூட போடுறதுக்கு டிஷர்ட் மாதிரி எடுத்துருந்தேன். லூஸ் ஃபிட் டிஷர்ட் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். ஸோ இப்போ 2 பேண்ட் வாங்கியிருக்கேன் இல்லையா, அது கூட போடுறதுக்கு. என்ன இருக்கு, இன்டு த வைல்ட், நல்ல லூஸ் ஃபிட்டிங்காக தான் வாங்கியிருக்கேன். இதுவே எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த இது சொல்லுவாங்களே என்னது, லூஸ் ஃபிட்டிங் டிஷர்ட்னு. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். சைஸ் என்ன வாங்கியிருக்கேன், எக்ஸல் தான், ஆனால் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த வாங்கினேன் இதில் க்ரீன் கூட போட்டுக்கலாம். இன்னொன்று மெரூன் கூட போடுறதுக்குமே கூட ஒரு டிஷர்ட் நல்ல பெரிய ஒரு ஃப்ளவர் போட்டு அது புக் பண்ணியிருக்கேன். அதை எப்பயாவது வீடியோஸில் போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம குட்டி ஷாப்பிங் ஹால். ஸோ இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா காலையில் தோசை சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது, அதனால் சிம்பிளாக மாம்பழம் இருக்குது, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, மாதுளம்பழம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹேர் கலர் வேறு போடணும். ஸோ அதனால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த உட்காந்து வேக்சின் பண்ண இடம்லாம் பிசு பிசுன்னு இருந்தது, அதெல்லாம் மாப் போட்டுட்டேன். இன்னைக்கு ரெசிபி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரிலாக்ஸ்டாக ஒரு டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இவ்வளோ நேரம் என்னை பார்த்துட்டு இருந்தான், வீடியோ எடுக்கிறதுனே திரும்பிட்டான். டே, பயங்கர கேமரா ஷை பர்சன் அவரு. மணி 3:30 தாண்டா ஆக போகுது, அதுக்குள்ள பசிக்குதா உனக்கு? பாருங்க எங்க படுத்திருக்காங்க. இவங்க படுக்கிறாங்கன்னு இங்க வச்சிருந்த ட்ரே எடுத்து அதுல வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு சிம்பிளா ஸ்மூதி பவுல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மேங்கோ கொஞ்சமா பால் சேர்த்துட்டு ஹனி சேர்த்து அரைச்சாச்சு. ஒரு அரை டிராகன் ஃப்ரூட், கொஞ்சம் மாதுளம்பழம், கிரானோலா இருக்கு. சரி, அது போட்டு சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளா. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்க, ஹேர் கலர்லாம் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் ஸ்கின்ல பட்டா கலர் இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு கலர் போடுவேன்.
ஒரு 1/2 hour இல்லைன்னா 40 minutes வச்சுட்டு இது பண்ணிடணும். சீக்கிரம் போயிடுது. அமோனியா ஃப்ரீலாம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரமாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான், போய் டைம் பாஸ் தான் பண்ணணும். டிவி போட்டு ஏதாவது விளாக் பார்க்குறேன். ஸோ ஈவினிங் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க லேடிஸ் கிளப்போட மந்த்லி பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது, அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.